ஆவலுடன் எதிர்பார்த்த ஐபிஓ வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். அதான் நம்ம பஜாஜ் ஃபண்ட் ஹவுஸோட ஐபிஓ, பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ். இது ஏகப்பட்ட பேர் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா அதிக பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பஜாஜ் குரூப் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒன்று. ஸோ இந்த பஜாஜ் குரூப் வந்து பார்த்திங்க, இந்த ஹவுசிங் ஃபினான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 7,000 கோடி கிட்ட வந்து இஷ்யூ வந்து பண்ணுறாங்க. அதில் 4,000 கோடி வந்து ஃப்ரெஷ் இஷ்யூவும் 3,000 கோடி வந்து ஆஃபர் ஃபார் சேலும் இருக்குது. பட் இதோட டேட் வந்து ஆல்மோஸ்ட் ஐ திங்க் நெக்ஸ்ட் மந்த் வந்து இருக்கும். பட் இன்னும் கன்ஃபார்மாக அனௌன்ஸ் பண்ணலை. ஸோ நான் கேட்ட வரையும் நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் ஃபஸ்ட் வீக் ஆர் செகண்ட் வீக் வந்து இருக்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட ப்ரொமோட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸாக வந்து 51% வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட்டில் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் அப்ளை பண்ணணும்னா பஜாஜ் ஃபின்சர்வ் ஒன்றாச்சும் வச்சுருக்கணும். ஸோ முடிஞ்ச அளவு பஜாஜ் ஃபின்சர்வ் ஸ்டாக்கை ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வந்து ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் வந்து அப்ளை பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை என்கிட்ட அந்த ஸ்டாக் இல்லைனாலும் நீங்கள் நார்மலாக ரீட்டெயிலில் வந்து பண்ணலாம், ஓகேங்களா. பட் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ப்ரியாரிட்டி வந்து கிடைக்கும். அப்படி இல்லைனாலும் நீங்கள் ரீட்டெயில் கோட்டாவில் வந்து பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் இன்னும் வந்து ஷேர் பண்ணலை. ஸோ வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா டிஆர்ஹெச்பி வந்து போட்டிருக்காங்க. நான் மேபி அதெல்லாம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிவிட்டு நான் வந்து போடுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் பஜாஜ் ஃபின்சர்வ் ஷேர் இல்லை நீங்கள் அதில் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அது ஒரு ஷேர் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் வந்து ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் பண்ணலாம். இதில் வந்து ரீட்டெயிலுக்கு 35% வந்து ஒதுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் தான் தெரியும், 2008 வந்து இருக்குது இந்த கம்பெனி. ஸோ ஒரு நல்ல ஃபண்டமெண்டல் சூப்பராக இருக்கிற கம்பெனி தான். ரெவன்யூலாம் வந்து பார்த்திங்கன்னா கீப் ஆன் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்துட்டு நம்ம வந்து முடிவு பண்ணலாம். நான் அடுத்த வீடியோவும் போடுறேன். பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸோட ஐபிஓ வந்து டேட் எப்போ வருது எல்லாமே வந்து எல்லா டீட்டெயிலும் நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.